strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் டே 2 இங்கிலாந்து ஆர் லுக்கிங் இன் அ வெரி குட் பொசிஷன் மக்களே. ஸோ டே 2ல இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்தியாவை டாமினேட் பண்ணிட்டாங்க. 3 செஷனுமே இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு டீம் 3 செஷன் ஒரு நாள வின் பண்றாங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல சூப்பரான பொசிஷன்ல தான் இருந்தே ஆகணும். அதுதான் இங்கிலாந்து எக்ஸாக்ட்லி இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா சொல்லியே ஆகணும். பட் அட் த சேம் டைம் ரிஷப் பண்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் திஸ் சீரிஸ். இன்னும் 6 வீக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டே விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க, நியூஸ் வந்துச்சு. ஆனா ரிஷப் பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் டீம்ல ஜாயின் பண்றேன், இஃப் டீம் ரிக்வயர்ஸ் நான் கண்டிப்பா போய் பேட்டிங் ஆடுவேன்னு சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி போய் பேட்டிங்கும் ஆடினாரு. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ரிஷப் பண்ட்லாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது இந்த சீரீஸ்ல, அப்படி ஒரு இன்ஜுரி ஃபிராக்சர் வேற சொல்றாங்களேன்னு. அந்த ஃபிராக்சரையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷியல் ரன்ஸ் ஆட் பண்ணாரு, 54 அடிச்சாரு. அதனாலதான் இந்தியானால பாத்தீங்கன்னா ஒரு 358 அடிக்க முடிஞ்சது. எஸ், குட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஷர்துல் தாக்கூர் ஒரு 41 அடிச்சாரு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 27 அடிச்சாலுமே ரிஷப் பண்டோட அந்த அரைவல் அந்த டைம்ல ரொம்ப குரூஷியலா இருந்தது இந்தியாவுக்கு. அவர் 37ல இருந்து மேபி ஒரு 17 ரன்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கலாம். பட் அவர் கூட நின்னதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 350க்கு மேல ரன்ஸ் வந்துச்சு, இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. ஸோ கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் டு ரிஷப் பண்ட். இவ்வளவு பெரிய ஒரு இன்ஜுரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி வந்தாரு. இஃப் ரிக்வயர்ட் செகண்ட் இன்னிங்ஸும் பேட்டிங் ஆடுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ டே ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அவுட் ஆயிட்டாரு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், செகண்ட் நியூ பாலோட ஆர்ச்சரும் போக்ஸும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. எக்ஸாக்ட்லி ஆர்ச்சர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. ஏர்லியரா ஜடு அவுட் ஆனதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஏன்னா ஜென்ரலா ஜடேஜா கொஞ்சம் ஸ்டே பண்ணி விளையாடுவார். அவர் இருந்தாருன்னா மேபி இந்தியா கூட ஹவ் கான் டு 400 ஆல்சோ. புரியுதா உங்களுக்கு? ஈவன் 400 கூட அடிச்சிருப்பாங்க. இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் இந்தியாவோட சிச்சுவேஷன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆனதுனால ரிஷப் பண்ட் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஆட் பண்ணிட்டு போனார் நான் சொன்ன மாதிரி. அதே மாதிரி குட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் ஷர்துல் தாக்கூர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கலாம் வந்து ஏர்லியர் அவுட் ஆயிருந்தாங்கன்னா உண்மையே நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். பட் ஸ்டில் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் வாஷிங்டன் சுந்தர் அந்த டெக்னிக்கலா விளையாடுறவருக்கும் he looks so solidங்க. ஆனா ஏதாவது ஒரு ஷாட் நான் தூக்கி அடிக்க போறேன் அப்படின்னு ஏரியல் ஷாட்ஸ்க்கு போறாருன்னா டெஃபினட்டா அவுட் ஆயிடுறாரு. அந்த ஒரு விஷயத்த அவர் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அவர் தூக்கி அடிக்காதவருக்கும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னைக்குமே ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அக்ரெசிவா நான் தூக்கி அடிக்கிறேன், ஒரு புல் ஷாட் ஆடுறேன், ஹுக் ஷாட் ஆடுறேன், இல்ல மிட் விக்கெட் மேல அடிக்க ட்ரை பண்றான்னு அவர் ட்ரை பண்ணாருனாலே அவுட் ஆயிடுறாரு. ஃபியூ திங்ஸ் he has to work out. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம் இந்தியா. ஓகே, இன்னொரு பக்கம் இங்கிலாந்தோட bowling பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் மக்களே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பா நம்ம முதல்ல கிரெடிட் இங்கிலாந்து கொடுப்போம். கண்டிஷன்ஸ் அவங்க பேட்டிங் ஆடும் போது அவங்களுக்கு ஃபேவர் ஆச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டியூன் டப்பா இருந்தாங்க இந்த டே 2ல. அதுல டவுட்டே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவை சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணிட்டு பேட்டிங்ல 2 நாளாவது ஃபுல்லா ஆடி இந்தியாவை டோட்டலா அந்த கேம் விட்டு தூக்கணும் தான் அவங்க பிளானு. புரியுதா உங்களுக்கு? அதை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நியூ பால்ல ஆர்ச்சர் சூப்பரா போட்டாரு, ஓக்ஸ் டீசெண்டா போட்டாரு. பட் த பிக் ஆஃப் த பவுலர் வாஸ் ஒன்ஸ் அகைன் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மக்களே. 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு 5 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஸோ இதுவே ஒரு பெரிய விஷயம், இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜுரிக்கு அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து போலிங் போட்டுட்டு இருக்காரு. அவரோட பேட்டிங் பழைய மாதிரி பார்க்க முடியல. ஆனா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்த 4 மேட்சா எவ்வளவு ஓவர்ஸ் போட்டிருக்காருன்னு பாருங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவரோட ஃபிட்னஸ்ல அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஏங்க அவருக்கு வந்து இன்ஜுரி இருக்குன்னா அது கிட்டத்தட்ட கரியர் த்ரெட்டனிங் இன்ஜுரிங்க. அவர் சர்டன் ஹேபிட்ஸை நான் மாத்திக்கிட்டேன், டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் ப்ரொலாங் பண்ணணும் என் கேரியர்ன்றதுக்காக நான் அவர் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய விஷயம். கேப்டன் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு பாருங்க. அவங்களோட மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட பெருசா விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டாரு. கார்ஸ்லாம் விக்கெட்டே எடுக்கல. ஓக்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டினரியா தான் தெரிஞ்சாரு டே 2ல. ஆனா ஒரு பக்கம் நல்லா போட்டுட்டு இருந்தாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவருக்கு சப்போர்ட்டிவா பென் ஸ்டோக்ஸ் அவரே உள்ள எடுத்துட்டு வந்துட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்ததெல்லாம் நிஜமாவே அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட். இந்த சீரீஸ் ஃபுல்லா கலக்கிட்டாரு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அதுவே அவரோட பேட்டிங்கும் கான்பிடன்ஸ் கொடுக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது இந்த டெஸ்ட் மேட்ச்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டோக்ஸ் எப்படி பேட்டிங் ஆடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா 358 அடிக்கும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸும் வந்து ஒரு மாதிரி ஓவர் காஸ்டா இருந்தது. பால் வந்து பயங்கரமா அலைஞ்சுது. ஸோ பர்சனலா எனக்குமே என்ன தோணுச்சுன்னா 358 வாஸ் a குட் ஸ்கோர். ஈவன் ரிக்கி பாண்டிங் கூட வந்து பாத்தீங்கன்னா கமெண்டேட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி 358 இந்தியா ஒரு நல்ல ஸ்கோர் தான் அடிச்சிருக்காங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் இங்கிலாந்துன்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இங்கிலாந்து ஆடும் போது பயங்கரமா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பிச்சு வந்து கொஞ்சம் பெட்டரா பிளே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிளஸ் இங்கிலாந்து ஆடும்போது அந்த ஹெவி ரோலர் வேற யூஸ் பண்ணாங்க பிச்சில். ஸோ அது செட்டில் ஆகிறதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குயிக்கா 14 ஓவர்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ஆக்சுவலா இங்கிலாந்து கிட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரோலர் கொஞ்சம் ஒரு 20-25 ஓவர்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த டியூக்ஸ் பால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பால் அலையும். ஸோ அதுக்குள்ள நம்ம குயிக்கா ஸ்கோர் பண்ணிடணும்னு பென் டக்கெட்டும் சரி கிராலியும் சரி அவுட்ஸ்டாண்டிங்கா விளாண்டாங்க. அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வாஸ் சோ குரூஷியல் ஃபார் இங்கிலாந்து. கிட்டத்தட்ட 170க்கு மேல அடிச்சாங்க. அதுவே பெரிய விஷயங்க. ஏன்னா டக்கெட் அடிப்பாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இஸ் சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். ஓகே, இந்த என்ன மாதிரி லென்த் நீங்க போட்டீங்கனாலும் அதை புல் பண்ணி விளையாடுவாரு, அது வேற விஷயம். ஆனா கிராலி வாஸ் இன் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம்.
இந்த மேட்ச்ல அவர் அடிக்கலன்னா அவர் தூக்குற நிலைமையில இருந்தாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணி ஒரு நல்ல நாக் விளையாட்டு போனார் தான் சொல்ல முடியும். என்ன இங்கிலாந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னா, டக்கெட் அடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். கிராலி கமிங் இன்டு த ஃபார்ம் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் தேம் a lot. ஏன்னா இந்த டீம்ல 11 பேருமே பேட்டிங் ஆடுவாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்ல. இதுல கிராலியும் சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்ததுனால ஸோ ஆப்வியஸ்லி இங்கிலாந்து இந்த வெரி குட் பொசிஷன். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 170 மேலனா இதை விட என்னங்க வேணும், புரியுதா உங்களுக்கு? பட் என்னதான் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்துக்கு சூட் ஆனாலுமே இந்தியன் போலர்ஸ் ரொம்ப ஆர்டினரியா போட்டாங்க. அவங்களோட லைன் அண்ட் லென்த்லாம் எராட்டிக்கா இருந்துச்சு. கன்சிஸ்டன்டா ஒரு லைன்ல போடணும், அப்படி இல்ல இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருந்தாங்க. செகண்ட் அன்ஷுல் கம்போஜ் டெபியூ பண்ணிருக்காருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சோ கிரிட்டிக்கல், புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க விரும்பல. ஆனா 127 128 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போலிங் போட முடியாது மக்களே. அவர் 135 137 போட்டு நான் பார்த்திருக்கேன் இந்தியா மேட்சஸ்ல, ஐபிஎல்ல கூட. நான் அந்த பேஸ் தான் இங்க போடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் நர்வஸா இருந்தாரு, அது ஃபைன். பட் போலிங் அட் 127 128 கிலோமீட்டர்ஸ் அதுவும் தவிர 130 மேல போடுவாருங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா என்னதான் அவருக்கு பிச்சில் நிப்பு கிடைச்சாலுமே, அது ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சாலுமே 125 126 போலிங் பேஸ்ல நீங்க போட்டீங்கன்னா பேட்ஸ்மேன்னால அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிட முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சில பால்ஸ் நல்லா போடுறாரு, ஆனா ஒரு ஓவர்ல ஒரு பவுண்டரி போயிடுது. அது காரணம் என்னன்னா ஷார்ட் ஆஃப் பேஸ்னால பேட்ஸ்மேன் அட்ஜஸ்ட் பண்ணி கேப்ல ஆடிடுறாங்க. ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்கு, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா பால் இன்னும் ஓல்டு ஆக பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அன்ஷுல் கம்போஜ் எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ராவே ஹேட் அ வெரி ஆர்டினரி டே தான் சொல்ல முடியும். ஏன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அவர் போடல. அவர்கிட்ட இருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது எக்ஸ்பெக்ட் பண்றோம், கரெக்டா? பட் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். பட் அதுக்கு மேல ஜஸ்பிரீத் பும்ராவை நம்ம குறலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவரோட எஃபர்ட் அவர் ட்ரை பண்றாரு, மற்ற போலர்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு ரீசன் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஓரளவுக்கு ஆடிடுறாங்க, மற்ற போலர்ஸ் அட்டாக் பண்றாங்க. சிராஜ் வாஸ் அப்சல்யூட்லி ஆர்டினரி, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சிராஜ் எப்படின்னா அந்த ஒரு மொமெண்டம் தாங்க அவருக்கு. அந்த ஒரு மொமெண்டம்ல ஒரு ஃப்ளோல ஒரு விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த கஜானா காலியாவே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா யாருமே இம்ப்ரெசிவா போடல. எஸ் அன்ஷுல் கம்போஜ் ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் ஸ்டில் அவருமே வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்டனிங்கா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஜடேஜா இனிஷியல் 3-4 ஓவர்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டும் எடுத்தாரு கிராலி இது. பட் டக்கெட் விக்கெட் எடுத்தது அன்ஷுல் கம்போஜ் ரொம்பவே க்ரூஷியல்ங்க இந்தியாவுக்கு. ஏன்னா கேம் எடுத்துட்டு போயிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி காட் அவுட் அட் 94. ஸோ ஓலி போப்பும் சரி ஜோ ரூட்டும் சரி ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க, பார்த்தா தெரியுது. ஸோ இங்கிலாந்து அந்த வெரி குட் பொசிஷன் 225 for 2. இன்னும் ஒரு 130 தான் பிஹைண்ட்ல இருக்காங்க. டே 3 ஃபர்ஸ்ட் செஷன்ல கேம் எதை நோக்கி போகுதுன்றது தெரிஞ்சிருங்க. இந்தியா இந்த மேட்ச்ல கம்பேக் ஆனோம்னா டே 3ல ஃபர்ஸ்ட் செஷன்ல அட்லீஸ்ட் மினிமம் 4 விக்கெட்டாவது எடுத்தானோ. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேம் கையை விட்டு போயிடும். 50 ரன் 60 ரன் மேல நீங்க லீடு கொடுக்கலாம், ஓகே. அதுக்கு மேல 100 ரனுக்கு மேல 150க்கு மேல நீங்க லீடு கொடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த மேட்சை வின் பண்றது ரொம்பவே கஷ்டம். இப்ப இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 550 அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டே 3ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 200 220 ரன்ஸ் லீட் எடுத்துட்டு இந்தியாவை டோட்டலா அந்த கேம் விட்டு வெளில அமைச்சிருவாங்க. நீங்க நினைக்கலாம் இந்தியா வந்து டிராக் ஆடலாம், திருப்பி இந்தியா வந்து ஒரு 500 ரன் அடிக்கலாம். தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எந்த பக்கம் போக அதிகமா சாதகமா இருக்குன்னா இங்கிலாந்து பக்கம் போகிறதுதான் அதிகமா சாதகமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. கிரிக்கெட்டிங் ஆங்கிள் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் தாண்டி டே 3ல இந்தியா வந்து ஏதாவது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இந்தியாவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கும். கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்னைக்குமே நான் சொல்றதுதான். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன தோணுதுன்னா இங்கிலாந்து ஆர் என்ன கமாண்டிங் பொசிஷன் தான் தோணுது மக்களே. ஸோ நாளைக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு கலக்குனாங்கன்னா கேமுக்குள்ள வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் செஷன்ல இங்கிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேம் இந்தியா கையை விட்டு போயிடுச்சுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன் மக்களே. ஸோ உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் நான் சொல்றேன். எனக்கும் இந்தியா தான் வின் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் சிச்சுவேஷன், அந்த மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகுது அதெல்லாம் அசஸ் பண்ணி தான் ஒரு யூடியூபரா ஒரு ரிவ்யூவரா நான் சொல்ல முடியும், புரியுதா உங்களுக்கு? பட் ஆஸ் அ வியூவரா உங்களுக்கும் சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.